புதிதாக ஒரு அன்பு கிடைக்கும் போது தாய் தந்தையரை மறந்து விடுகிறார்கள். ஒரு நிகழ்வு எங்கள் வீட்டிலேயே நடந்தது. இந்த மாதத்தை காண செல்வதற்காக பலவிதமான மக்கள் வந்து செல்லும் பொழுது ஒரு நிகழ்வு இந்த வீட்டிலே நடந்தது. 23 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி, அவருடைய தாய் தந்தை. அந்த பெண்மணி சொன்ன ஒரே கருத்து என்னென்றால், எங்கள் வீட்டில் இருக்கும் பணிப்பெண் தான் நான் தாயாக நினைக்கின்றேன். இவர்களை தாய் தந்தையாக நினைப்பதற்கு என்னால் இயலவில்லை. காரணம் கேட்கும் பொழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை கண்கலங்க வைத்தது. உயிரற்ற பொருளுக்கு அவர்கள் அதிகமான மதிப்பு கொடுத்தார்கள். அவருடைய மகன் நான், எனக்கு அவர்கள் எந்த மதிப்பையும் கொடுக்கவில்லை என்று அந்த பெண் கருத்துக்கள் சொன்னார். அந்த கருத்து நேரம் போட்டார். இவ்வாறு நாம் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உற்று நோக்கும் பொழுது குடும்பத்துக்கு தேவையானது முதலில் அன்பு. அன்பு உள்ள வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி உள்ள வந்துடும். மகிழ்ச்சி உள்ள வந்துருச்சுன்னா அடுத்த என்ன வரும்? அடுத்த என்ன வரும்? என்ன வரும்? சமாதானம். இது மூணுமே கிடைச்சதுன்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கும்? கடவுள் கேட்கப்படுமா? இதை சற்று சிந்திங்க. இன்னொரு முக்கியமான கருத்து, குடும்பத்தில் ஜெபமாலை சொல்ல என்றும் மனமாகிறது. உங்கள் ஜெபமாலையில் பக்தியில் இருக்கிறார்கள். இன்று எவ்வாறு இருக்கிறது தெரியுமா? 8 மணிக்கு பூசினா 8 மணிக்கு பிரசங்கம் முடிஞ்சா 8 முன்னேறுவார். நாம் இறைவனை காண வருகின்றோம், இறை வார்த்தையை கேட்க வருகின்றோம். நீங்கள் ஆலயத்தில் வருகிறது மகிழ்ச்சியோடு வர வேண்டும். ஏன் நீங்கள் ஆலயத்துக்கு வரவில்லை என்று பிறர் கேட்பார்கள் என்பதற்காக ஆலயம் வர வேண்டியது. மாறாக நஸ்திரங்களுக்கு இறைவனை இருக்கின்றார். அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு இந்த நிலையில் தான் நாம் ஆலயத்திற்கு கடந்து வர வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாள் முழு திருப்பலி என்பது சிறிய விஷயம் அல்ல. இறைவனுக்காக ஒரு நாளை நம்மால் கொடுக்க முடியவில்லை என்றால் நாம் எவ்வாறு இறைவனை நேசிக்க முடியும்? அதே போல் ஒவ்வொரு ஆலயத்திலும் மறைக்கல்வி என்பது ஒரு சாதாரண வகுப்பு அல்ல. நீங்கள் படிக்கின்ற பள்ளி படிப்பு அல்ல, அதற்கும் மேலானது. இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இறை வார்த்தையை பற்றி நாம் உணர்ந்து கொள்வதற்கும் நற்கருணை என்றால் என்ன, அதில் யார் இருக்கிறார் என்பதை அந்த குழந்தைகள் அறிந்து கொள்வதற்கும் ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த மறைக்கல்வி வகுப்பானது எடுக்கப்படுகின்றது. நேரம் இல்லை, என் குழந்தை சாப்பிடவில்லை என்று காரணம் காட்டி நாம் பல பெற்றோர் அழைத்து செல்கின்றோம். ஆனால் இறைவனை பற்றி எதுவுமே தெரியாமல் வளர்ந்த நம் குழந்தைகள் எவ்வாறு நாளை நம்மை அறிவார்கள்? ஒரு தாயினால் யார், தந்தையினால் யார், தன் உடன் பிறந்த சகோதரன் யார், சகோதரி யார் பருவ நிலையை அடையும் பொழுது தனக்கு ஒரு வேலையை அது அமர்த்திக் கொள்ளும் பொழுது ஒரு தாய் தந்தையே அன்பு செய்ய முடியாத ஒரு குழந்தை இறைவனை அன்பு செய்ய முடியுமா? சற்று சிந்தியுங்கள். அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல. அதே போல் விவிலியத்தில் அன்பை குறித்து ஏராளமான வார்த்தைகளை இறைவன் தெரிந்திருக்கிறார். சமாதானம் என்றால் அதை பற்றி குறிக்க ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இன்று குடும்பம் எவ்வாறு இருக்கின்றது? கணவன் மனைவியை புரிந்து கொள்ள நிலை இருக்கின்றதா? பிள்ளைகள் தாய் தந்தையை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றதா? அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு தான் காலத்தை கடந்து கொண்டிருக்கின்றன. இறைவனை தெரியும். இறைவன் நீங்கள் நினைக்க முடியாத காரியங்களை அவர் உறுதி செய்வார். உங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருந்தால் உங்கள் முன்னால் எனக்கு காயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம் இறைவனை நோக்கி இருந்தால் கண்டிப்பாக காயத்தை, அவருடைய அடையாளத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். இங்குள்ள மக்களில் இத்தனை பேர் யாரோ ஒருவர் விசுவாசமாக இருந்தார்கள். இறைவன் அதைத்தான் சொல்கிறார். இறைவனை நாம் எத்தனையோ மக்கள் பின்னால் சென்றார்கள். ஆனால் அனைவரையும் இறைவன் தேர்ந்தெடுக்கவில்லை. சிந்திப்போமா? அதே போல்
இந்த பாக்ஸ் கொண்டு வைக்கும் போது தெரியும், இந்த பாக்ஸ் கொண்டு நீங்கள் வச்சுருக்காரு அப்படின்னு. அதில் ஒரு கிராஸ் இருக்கும். கடந்த 140 நாட்களாக அந்த சிலுவையிலிருந்து ரத்தங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இறைவனுடைய ஒவ்வொரு ஆலயத்துக்கும் நான் செல்லும் பொழுது அந்த சிலுவையை நான் உங்கள் முன்னால் கொண்டு வருவேன். யாரும் அதை தொட முயற்சிக்க வேண்டாம். ஏனென்றால் அதிலிருந்து ரத்தம் வரும், எண்ணெயும் வந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து ஜெபத்தை ஜெபியுங்கள். காட்சி பொருளாக பார்க்காதீர்கள். ஆலயம் என்பது காட்சி பொருள் அல்ல. அதில் உள்ள இறைவன் காட்சி பொருள் அல்ல. அதில் உள்ள சிலுவை காட்சி பொருள் அல்ல. மாறாக நமக்காக சிலுவையை சுமந்து சென்ற இறைவன். ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இருக்கின்றோம். திவ்ய நற்கனை ஸ்தாபனம் பண்ணும்போது அந்த இடத்தில் இறைவன் இருக்கின்றார், உயிரோடு இருக்கின்றார். உங்களை கண்ணால் பார்த்துட்டு இருக்கார். நீங்க இங்கிருந்து அந்த பக்கம் வேடிக்கை பண்ணாலும் இறைவன் பார்ப்பார். ஏனென்றால் அவர் உயிருள்ள இறைவனாக இருக்கின்றார். ஒரு பாடலோடு அந்த தயவு செய்து உங்களை வேண்டதில் ஏதாவது இருந்தாலும், உடல் உள்ள நோய்கள், சமாதானம், கடன் பிரச்சனை, உங்களோட தொழிலோட முன்னேற்றம், குழந்தைகளோட முன்னேற்றம், 10th + 2 எழுதிட்டீங்களா, அடுத்து என்ன படிக்கலாம், நமக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கும் இறைவனிடம் நாம் கேட்போம். கண்டிப்பாக அவர் சரி சாய்ப்பார். அவர் பிள்ளைகள் அல்லவா நாம், அவருடைய மகன் அல்லவா, அதனால் கண்டிப்பாக இறைவனிடம் சரி சாய்ப்பார். தாய் கேட்டு அந்த பாடலோடு நான் அடுத்த சிறுவையாக கொண்டு வருவேன். இருந்து நிற்க முடிஞ்சவங்க கொஞ்சம் கரங்களை தட்டிவிட அந்த பாடல் தாய் எந்திரிக்க முடிந்தவரை எந்திரிச்சு உம்மை போல கொடுத்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்தேன் ஏசையா. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல ஒழுகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல ஒழுகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோழி சுமந்து ஏசையா. அன்பர்களே, தலையின் நாயகர் வழிபட ஆரம்பித்தது. வெறும் எண்ணெயாக
இறைவனுடைய ரத்தமாக வெளிப்பட்டிருக்கின்றது. இந்த வழிகள் ஆரம்பித்தவங்க தான் அந்த 2ஆம் தரத்தில் மாற முடியும். இறைவனுடைய ரத்தம் இது என்னுடைய ரத்தம் அல்ல. டிசம்பர் 21ஆம் தேதி வந்து இன்று வரைக்கும் இறைவன் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இவ்வாறு ஆராய்ச்சிக்கு வரும்பொழுது நான் என்னுடைய இறை மக்கள் முன்னால் அதை வெளிப்படுத்துகிறது அறிவுறுத்தியிருக்கின்றார். அறிவுறுத்திய இறைவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றார், உயிருள்ளவராக. இது உங்கள் நாளில் கூட அவர் இந்த இடத்தில் ஏராளமான சாட்சிகளை கொண்டு வர காத்திருக்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு குருவான சொல்ல முடியும். இறைவன் உங்கள் குடும்பத்தில் எவ்வாறு அற்புதங்களை செய்ய போகிறார் என்ற இறைவன் இப்பொழுது ஆய்வை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இது அவருடைய ரத்தம். இது எந்த ரத்தம்? இது அவருடைய ரத்தம். உங்களுடைய ஜெபங்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். இது அவருடைய ரத்தம், சீவனுடைய ரத்தம் அல்ல. சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். இறைவன் பார்த்தான் தாய்களை தெரியுதா? தெரியுதாமா? இவ்வாறு பலவிதமான காயங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். தெரியுதா? இது அவருடைய அடையாளம். நான் உங்களோடு இருக்கின்றேன், உயிரோடு இருக்கின்றேன் என்று இறைவன் கூறுகின்றார். நான் சொல்ல கேள்விப்படுகின்றார். அவருடைய இந்த ரத்தம் அவருடைய ரத்தம். விசுவாசத்தோடு நான் வந்து ஒரு 5 நேரம் பேசுவது சென்றவர்கள் அதை நீங்கள் ஒரு 20 அதை பின்பற்றினால் அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று இறைவன் கூறுகின்றார். தூத்துக்குடி கருவைக்குளம் என்ற ஊரில் இன்று அளவு எனக்கு வருகின்ற போன் என்ன போன் தெரியுமா? நாங்கள் குடும்பத்தின் ஜெபமாலை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்துவிட்டோம். எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். எங்களுடைய சகோதரிக்காக நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை இறைவன் கேட்கின்றார். என் குழந்தைக்கு நல்ல ஒரு பணி, நல்ல ஒரு வேலை கிடைக்கின்றது, நல்ல ஒரு வரம் கிடைக்கின்றது. குழந்தைகளை பாக்கியம் இல்லாமல் இருந்த பல பெண்களுக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஜெபமாலை, குடும்பத்தின் ஜெபமாலை. பெற்றோர்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொண்டதை பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். ஜெபமாலை என்பது சிறிய விஷயம் அல்ல. எத்தனையோ நேரங்கள் நாம் செலவழிக்கின்றோம். அந்த மொபைலில் ஜெபமாலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பார்த்திருக்கின்றோமா? இனியாவது பாருங்கள். இன்று எத்தனையோ முறையில் நாம் அதை கற்றுக்கொள்ளலாம். பலவிதமான சாட்சிகள் இன்று வந்து கொண்டே இருக்கிறது. இன்று அளவு 180 சாட்சிகளை ஏற்படுகிறது. நான் 180 சாட்சியாக சொல்ல ஆரம்பித்தால் 2 மணிகள் ஏராளமான நோய்கள் கொண்டிருக்கின்றார். அதை சொல்வதற்கு நல்ல நேரம் இல்லை, ஒரு நாள் வேண்டும். ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால் உங்கள் முன்னால் இறைவன் அடையாளப்படுத்தியிருக்கிறாரா? உங்களுடைய விசுவாசத்தை நான் இறைவனை தேடிக் கொண்டிருக்கின்றார். இறைவன் இறைவாழ்க்கை இதை கூறுகின்றார். உன் விசுவாசம் பெரிது, நான் அதனால் உன்னை தெரிந்து கொண்டேன். தேர்ந்து கொண்ட இறைவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கின்றார். இது நான் சொன்ன இறை வார்த்தையில் இருக்கின்றது. சற்று எடுத்து படித்து பாருங்கள். ஆலயத்துக்கு வரும்போது கண்டிப்பாக மொபைல் போன் எப்படி கொண்டு வரீங்களோ, பைபிள் எழுங்கள், திருவிழத்தை கையில் எழுங்கள். குருவானவர் சொல்லும்போது திருவிழத்தை நீங்கள் நினைந்து படித்து பழகுங்கள். இந்த வயதில் குழந்தைகளை படிக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் எந்த வயதிலும் அந்த பிள்ளை கற்றுக் கொடுக்காது. திருவிழத்தோடு ஆலயத்தில் கடந்து பாருங்கள். விவரத்தை கையில் எடுத்து பாருங்கள். அதனுடைய நான் சொல்வதை விட அது நடக்கும்போது உங்களுக்கு புரியும். இறைவன் கொடுத்த இந்த அடையாளத்தை ஏன் உங்களுக்கு இறைவன் கொடுக்க மாட்டார்? தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அந்த சிறுவையில் வரும்பொழுது தயவுசெய்து அதை தொடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டாம். அதை காட்சி போல அல்ல, மாறாக அவர் சாயலாக உலகத்தில் படைத்த இறைவன் அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக சிந்திருக்கின்றார்.
அன்று சிந்திய ரத்தம் இன்றளவோடு சிந்திக் கொண்டே இருக்கின்றார். என்றால் என் மகன் மகள் என்னை நேசிக்க மாட்டார்களா, மனம் மாற மாட்டார்களா? ஏக்கத்தோடு தாகத்தோடு இறைவன் காத்திருக்கின்றான். நாம் எவ்வாறு காத்திருக்கின்றோமோ நமக்கு மேலாக நம் தந்தை காத்திருக்கின்றான். அன்னை மரியம் காத்திருக்கிறேன். இதற்காக நான் என் மகனை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த சிலுவைகளை உங்கள் முன் கடந்து வரும்போது தயவு செய்து